இப்போ நாம் ஒரு 6 ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்திருக்கிறேங்க. 6 ஏக்கர் தோட்டத்தில் இப்போ நாம் பார்க்க வந்த 6 ஏக்கரில் 6 ஏக்கரை முழுசு வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை அதில் 2 ஏக்கரை பிரித்தும் கூட வாங்கிக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். தாரோடு முகப்பு தாங்க காடு. தோட்டம் வந்து தாரோடு முகப்பில் தான் அமைஞ்சிருக்குது. இந்த கிணறு பார்த்திங்கன்னா இந்த 2 ஏக்கரானுடைய மொத்தமே 6 ஏக்கராவில் ஈசானி பகுதியிலையும் அமைஞ்சிருக்குது. இதில் இந்த 2 ஏக்கரை பிரித்து தராங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த 2 ஏக்கரை தனியாக வாங்கிட்டோம்னா இந்த கிணறுமே அது ஒரு சர்வீஸ் 5 HP சர்வீஸுன்னு கொடுத்துட்றாங்க. கிணறு பாருங்கள், கிணத்துல மேலேயே தண்ணி கிடக்குது. இந்த 2 ஏக்கரை பிரித்து தர்றாங்கல்ல, அந்த 2 ஏக்கரானுடைய பகுதியில் ஈசானி பகுதியில் இந்த கிணறு அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்து முறைப்படி. இப்போ இந்த மூளை தான் வந்து ஜல மூளைங்க. இந்த 6 ஏக்கராவுக்கு சேர்ந்து ஜல மூளை இது தான். 2 ஏக்கரா பிரித்து கொடுத்தாலும் ஜல மூளை இது தான். இதிலிருந்து நான் வாய் மூளைக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து நம்ம பார்க்க வந்த காடு தோட்டம் 2 ஏக்கரா. இந்த மக்காச்சோளம் போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சச்சதரமாக வந்துடுதுங்க. எந்த கிராஸும் இல்லாமல் ஒரு பொட்டியாட்டம் வந்துடுது. ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஏக்கராவுக்கு மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு 300 அடியாட்டம் வருங்க. அந்த மாதிரிக்கு உங்களுக்கு ரோடு பேஸ் அந்த பக்கம் காட்டுறேன். இப்போ நம்ம ஜலமூலையிலேருந்து வாய்மூலை பகுதிக்கு நேராக போகிறோம். அது ஒரே நேரு தான், எந்த கிராஸும் இல்லை. தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 மரம் காய்ப்பு மரங்க. இந்த 2 ஏக்கராவுக்கு வந்து 25 மரம் காய்ப்பு மரங்க. தண்ணி சோர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா இது சொட்டு நீர் எதுவும் போடல, இல்லை வாய்க்கால் வழியாகவே கட்டுறாங்க. இதுவுமே இதெல்லாம் வாய்க்கால் தான். மண் ஓரளவுக்கு செம்மண், நல்ல மண், கொஞ்சம் லைட்டாக ஓட கலந்த மாதிரி செம்மண்ணுங்க. இதெல்லாம் பாருங்க, எல்லாம் வாய்க்கால் மூலியமாக தான் கட்டுறாங்க. மக்காச்சோளம் நல்லா சிறப்பாக இருக்குது. தென்னை மரம் பாருங்க, நல்லா காய்ப்பு மரம். எல்லா மரத்துலையுமே நல்ல காய்ப்பு. இது வந்து கருவேப்பிலை மரங்க, கருவேப்பிலை செடி. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த 2 ஏக்கராவுக்குள்ளேயே வந்து ஒரு 25 தென்னை மரங்க. இதோட வந்து 2 ஏக்கரானோட எல்லாம் முடிஞ்சதுங்க. இதோட இந்த மக்காச்சோளத்தோட இதோட வந்து இந்த 2 ஏக்கரானோட எல்லாம் முடிஞ்சது. இதுதான் வந்து நல்லா சச்சதரமாக வந்துடுது. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ இந்த மூளை வந்து வாய் மூளையாக அமைச்சிருக்குதுங்க. இப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா குபேர மூளைக்கு ஒரே நேர் தான், எந்த கிராஸும் வராது. குபேர மூளையும் அக்னி மூளையும் பார்த்தீங்கன்னா தாரோடு முகப்பில் வந்துடுங்க. இப்போ இந்த 6 ஏக்கருக்கு அப்படியே அட்ஜாயிண்ட் கண்டினியூ வந்து இந்த 6 ஏக்கராவுக்கு வந்து தனியாக பார்த்தீங்கன்னா போரு, இந்த தொட்டி தண்ணி தொட்டி, அதுக்கு தனியாக சர்வீஸு அப்படி இருக்குதுங்க. அதாவது 6 ஏக்கராவில் 2 ஏக்கரா பிரித்து கொடுத்துட்டாங்கன்னா மீதி 4 ஏக்கரா இருக்குங்களா, அந்த 4 ஏக்கராவுக்கு தான் வந்து இந்த தண்ணி தொட்டியும் அதுக்கு தனியாக போரு சர்வீஸு இதெல்லாம் வந்து இந்த 4 ஏக்கரா 4 ஏக்கராவுக்கு வந்துடுங்க. இப்படி தான் வந்து அமைஞ்சிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பக்கத்து காடுங்க. பக்கத்து காடுங்க பாருங்கள், நல்ல செம்மண். இதே மண் தாங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற காட்டுக்கும். அது மேல் மண் பார்த்தா கொஞ்சம் நம்மளுக்கு கலர் கம்மியாக தெரியுது. இது உழவு ஓட்டு விட்டங்காட்டி மண் பார்த்தா நல்லா சாப்பாக தெரியுது. அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாம் வந்து அட்ஜாயிண்ட்டு, எல்லாம் ஒரே மண் தான். உங்களுக்கு டோட்டலாக வந்து 6 ஏக்கராவுமே முழுசுமே காட்டிடுறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 ஏக்கராவும் உங்களுக்கு ஒரு
செவ்வாய் டைப்பில் எல்லாம் நேருக்கு நேராக தான் வருது, எந்த கிராஸும் எதுவும் வரல. இந்த 4 ஏக்கராவுக்கு உண்டான போருங்க இது பாருங்க, இதுதான் போரு. இதுக்கு தனியாக சர்வீஸு, தண்ணி தொட்டி அப்படி அமைஞ்சிருக்குதுங்க. இதிலிருந்து அப்படியே வந்து குபேரமலைக்கு ஒரே நேர். அதாவது பாருங்க, ஊரடி தோட்டம் தான், பக்கத்துல எல்லாம் ஊர் பாருங்க, ஊர், கல்யாண மண்டபம், கோயில் இந்த மாதிரி எல்லாம் அமைச்சிருக்குது. பக்கத்து காட்டு மண், பக்கத்து காட்டில் வேலை செஞ்சுட்ருக்குறாங்க. அக்கம் பக்கத்துலேயும் பாருங்களேன் தென்னந்தோப்பு. இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னாங்க நம்ம இந்த அத்திக்கால விநாயகர் திட்டம் வந்ததுலேருந்து எல்லாம் நல்லா தண்ணி செல்வாக்காயிருச்சு. இதில் தென்னை மரமெல்லாம் பார்த்திங்கன்னா வரப்பில் தான் வச்சுக்கிறாங்க, அதாவது பொழியில் தான் வச்சுக்கிறாங்க. பாருங்கள், நான் பார்க்க வந்த காடு மண் பாருங்கள், அந்த வாழை வந்திருக்கிற இடத்துலலாம் மண் பொழந்துருக்குது. அதனால் வந்து செம்மண் நல்லா தெரியுது. இந்த உழவு ஓட்டினா தானே அடிமண் மேலே வரும், அதனால தான் மண் கலராக தெரியுது. மேல் மண்ணை பார்த்தா கொஞ்சம் கலர் டல்லாக தெரியுது. இது லைன் தென்னை மரங்க, அதிகமாக இல்லை, பொழியில் அங்கங்கே வச்சுக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் மரம் வந்து நல்லா காய்ப்புங்க. இங்கே ஒரு போர் இருக்குது. இது சும்மா வெறும் போர் தான், மோட்டர் சர்வீஸ் இப்போ ரன்னிங்கில் இல்லை. இதுக்கு உண்டான சர்வீஸ் சொன்னாங்களே தனியாக, அந்த சர்வீஸ் பாயிண்ட்டு. அதுக்கு உண்டான சர்வீஸ் பாயிண்ட் இங்கே இருக்குது. இதில் இருந்தால் வந்து இந்த போருக்கு உண்டான சர்வீஸ்க்கு இந்த ரூம் வந்து இதுக்கு சேர்ந்தது, மோட்டர் ரூமு. மொத்தமாக 6 ஏக்கராவுக்கு பார்த்தா இந்த லைன் தான் குபேரமலையாக வந்துடும். 2 ஏக்கராவுக்கு அந்த பகுதியில் அந்த மக்காச்சோளம் குபேரமலையாக வந்துடும். எப்படி பார்த்தாலும் ரோடு பேஸில் தான் வந்து குபேரமலையும் அக்னிமலையும் வந்துடும். வாயுமலையும் ஜலமலையும் அடுத்த அட்ஜாயிண்ட் காட்டுக்கு பக்கத்தில் வந்துடும். காடு வந்து 6 ஏக்கரா மொத்தமாக பார்த்தா சச்சாவரமாக செவ்வக டைப்பில் வந்துடுது. 2 ஏக்கரா பிரித்து வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு சதுரமாக வந்துடுதுங்க, சச்சதுரமாக வந்துடுதுங்க. பாருங்கள், வாழையெல்லாம் பாருங்கள், நல்லா சிறப்பாக பார்த்து செவ்வாழை போட்டு விட்டுக்கிறாங்க. நல்லா இருக்குது. மண்ணில் அருமையான மண்ணுங்க, செம்மண். மண்ணில் எந்த குறையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு ரோடு மூவ் காட்டிடுறேங்க. பாருங்க, நல்ல ஊர், கோயில் இதெல்லாம் இருக்குது. ஊர் வீடெல்லாம் பக்கம் பக்கத்தில் வீடு. தம்பி நம்மளே பார்த்துட்ருக்குறான். இது அக்கம் பக்கத்து காடு. இதுதான் வந்து நம்மளுக்கு தாரோடு போகுங்க. இதிலிருந்து இதான் குபேரமலை. இதிலிருந்தே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கடைசியாக வந்து அக்னிமலை வரைக்கும் தாரோடு முகப்பு கிட்டத்தட்ட ஒரு 500 அடியாட்டம் வருங்க. இப்போ அந்த 2 ஏக்கரா பிரித்து தரான்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு வந்து இந்த வாழையும் மக்காச்சோளமும் ஜாயிண்ட் ஆகுது பாருங்க. இந்த இடத்துல தான் குபேரமலை வருங்க. இங்கேருந்து இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 அடிக்குள்ளே 300 அடி ரோடு பேஸ் வருங்க. இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. மொத்தமாக வந்து இந்த 2 ஏக்கராவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 தென்னை மரம் வந்துடுங்க, காய்ப்பு மரம். ஆறு ஏக்கராவுக்கு சேர்ந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துங்க ஒரு 60 மரம் தென்னை மரம் வருங்க, காய்ப்பு மரம். 2 ஏக்கராவுக்கு பிரிக்கும் போது ஒரு 25 மரம் தான் வரும். இது பாருங்க, ரோட்டுக்கு தெற்கு திசையில் இருக்கிற தோட்டங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. எல்லாமே இப்போ தான் மக்காச்சோளம் போட்டு விட்டுக்கிறாங்க. அதுக்கு அந்த பக்கம் தென்னந்தோப்பு, அந்த பக்கம் மாட்டு சோளம்,
இப்படி வந்து இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தோட்டம் எந்த ஊரில் அமைஞ்சிருக்குன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தார் ரோடு முகப்பில் அமைஞ்சிருக்குது. இந்த தோட்டத்தினோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 90 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஒரு ஏக்கரினுடைய விலை 90 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதுலேருந்து குறைச்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நேரில் வாங்க. இந்த தோட்டம் பிடிச்சிருந்தா வீடியோவில் இந்த தோட்டம் பிடிச்சா நம்மளுக்கு ஒரு லைக் பட்டன் அமைச்சு விட்டு வாங்கலாங்கிற ஐடியா இருந்தால் நேரில் வாங்க. ஒரு வாட்டி காட்டை நேரில் பாருங்கள். அப்புறம் காட்டுக்காரர்கிட்ட நம்ம நேரடியாக பேசிக்கலாம். ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க. நன்றி வணக்கம். ரெண்டாவது நன்றி வணக்கம் சொல்லாததுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மண்ணுத்தளம் வந்து நாம் பார்க்க வேண்டிய இந்த காட்டுக்கு சேராது. இது வந்து மேலே இருக்கிற காட்டுக்காரருக்கு தான் பாட்டிப்படுது. நம்மளுக்கு தார் ரோடு முகப்பு மட்டும்தான். இதையும் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நன்றி வணக்கம்.